Good morning to all. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் 9th சயின்ஸ் யூனிட் 10 மேட்டர் அரவுண்ட் அஸ். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? மிக்சர், டைப்ஸ் ஆஃப் மிக்சர்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் மிக்சர்னா என்ன, எது எதுன்னு ஹெட்டிரோஜினஸ், ஹோமோஜினஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? இப்போ ஹெட்டிரோஜினஸ்னால் மிக்ஸ் ஆகிருக்கிறது தெரியும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் மிக்ஸ் ஆகிருக்குங்கிறது தெரியும். ஹோமோஜினஸ்னால் மிக்ஸ் ஆகிருக்கிறது தெரியாது, பட் சொல்யூஷன் ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் தெரியும், ஆனால் அதில் மிக்ஸ் ஆகிருக்கிற எந்த கண்டென்ட்டும் நமக்கு தெரியாது. அதுதான் ஹோமோஜினஸ்ன்னு நம்ம சொன்னோம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலவை மிக்ஸ்சரை நம்ம எப்படி செப்பரேட் பண்ணலாம், பிரித்து எடுக்கலாம் அப்படிங்கிற அதுக்கு சில மெத்தட்ஸ் கெமிஸ்ட் நிறைய கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மெத்தட்ஸ் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, many mixtures contain useful substances mixed with unwanted material. In order to obtain these useful substances, chemists often have to separate them from the impurities. இப்போ என்னென்னா, நிறைய மிக்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது, டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற நிறைய மெட்டீரியல்ஸ் மிக்சர் தான். அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸும் இருக்கும், அன்வான்ட் திங்ஸும் இருக்கும். ஸோ அந்த அன்வான்ட் இம்ப்யூரிட்டிஸை நம்ம செப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு மெத்தட்ஸை கெமிஸ்ட் அதாவது வேதியியலாளர்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய மெத்தட்ஸை சொல்லி வச்சுருக்காங்க, அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. சரிங்களா? அந்த மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற அந்த மிக்சரில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜஸை நம்ம எப்படி செப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் the choice of a particular methods to separate components of a mixture will depend on the properties of the components of the mixture as well as their physical states. அதில் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், அதோட வேதி பண்பு, இயற்பியல் பண்புன்னெலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம அதை பொறுத்து தான் செப்பரேஷன்ஸை நம்ம பண்ண முடியும். சரிங்களா? அதாவது ஒரு கெமிக்கல் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன மிக்ஸ் ஆகிருக்கு அதை பொறுத்து தான் நம்ம அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்னங்கிறது இப்போ நம்ம டேபிளில் பார்க்கலாம். லிசன் கைஸ், இதில் பாருங்கள், இந்த டேபிளில் ஃபர்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மிக்சர் நமக்கு தெரியும், 2, ஹெட்டிரோஜினஸ் அண்ட் ஹோமோஜினஸ். ஹெட்டிரோஜினஸ் அப்படின்னா மிக்ஸ் ஆகிருக்கிறது தெரியும், அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய மெத்தட்ஸை எந்தெந்த டைப்பில் மிக்ஸ் ஆகிருக்கும், சாலிட் அண்ட் சாலிடாக மிக்ஸ் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட் எடுத்துக்கோங்க, அது சாலிட் தான். மணலும் சாலிட் தான், மணலில் இருக்கக்கூடிய கல், களிமண் இதெல்லாமே சாலிட் தான். ஸோ அதெல்லாம் என்ன ஆகுது, ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போது சாலிட் அண்ட் சாலிடாக மிக்ஸ்ட் ஆகிருக்கிறதும் ஒன் ஆஃப் த ஹெட்டிரோஜினஸ். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இன்சால்யூபிள் சாலிட் அண்ட் லிக்விட், அதாவது கரைஞ்சி போகாத சாலிட் இருக்கும் இல்லையா, அதுவும் லிக்விடும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா சாண்டும் தண்ணியும். சரிங்களா? இப்போ நீங்கள் மணலும் தண்ணியும் போட்டால் அது கரையாது, பட் அது மிக்ஸ் ஆகிருக்கும் இல்லையா, அதை செப்பரேட் பண்ணி நம்மளால் சொல்ல முடியும், எடுக்கவும் முடியும். சரிங்களா? அப்போது அடுத்தது 2 இம்மிசிபிள் லிக்விட்ஸ். பார்த்திங்க அப்படின்னா, இம்மிசிபிள் அப்படின்னா லிக்விட்ஸ் 2 மிங்கிள் ஆகிருக்கும். மிங்கிள் ஆகிருக்கிறது நமக்கு தெரியும். 2 இம்மிசிபிள். சரிங்களா? 2 இம்மிசிபிள் லிக்விட்ஸ் அப்படின்னா 2 கலக்காத திரவங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணியும் எண்ணெயும் மிக்ஸ் ஆகிருக்கும். பார்த்திங்க அப்படின்னா கலந்துருக்காது, பட் செப்பரேஷன் அதில் தான் இருக்கும், தண்ணியில் தான் எண்ணெய் கலந்துருக்கும், பட் அந்த எண்ணெய் எப்படி இருக்கும், செப்பரேட்டாக தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இம்மிசிபிள் லிக்விட்ஸ். ஓகேங்களா? இப்போது ஹெட்டிரோஜினஸ்னால் உங்களுக்கு தெரியும், மிக்ஸ் ஆகிருக்கிறது தெரியும், அதோட செப்பரேஷன் மெத்தட்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறது. அந்த மிக்ஸ் ஆகிருக்கக்கூடியது தெரியுது இல்லையா, அது எந்தெந்த மாதிரி டைப்பில் மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிடாக மிக்ஸ் ஆகிருக்கும், சாலிடு கூட மிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் சாண்டு வித் ஸ்டோனு அண்டு மட்டு இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும் போது அது செப்பரேட்டாக தெரியுது இல்லையா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா க்ளே எல்லாம் அதில் மிக்ஸ் ஆகிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்சால்யூபிள் சாலிட் அண்ட் லிக்விட் அப்படின்னா, அதாவது சால்யூபிள் அப்படின்னா அந்த கரைசல் கரையாதது. சரிங்களா? கரையக்கூடியதாக இருக்காது அந்த சாலிட், அது லிக்விடோட மிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் சாண்ட் வித்து
தண்ணி வாட்டர் சரிங்களா. அண்ட் 2 இம்மிசிபிள் லிக்விட்ஸ் அப்படின்னா ரெண்டும் கலக்காத ரெண்டுமே லிக்விட்ஸ் தான், பட் ஒன்னோட ஒன்று மிங்கிள் ஆகாது, ஆனால் கலத்தி மிக்சராக வச்சுருக்காங்க சரிங்க, கலக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் தண்ணியும் எண்ணெயும், அது ரெண்டும் ஒன்னோட ஒன்று மிக்ஸே ஆகாது, பட் ஊற்றிட்டோம் அப்படின்னா அது மிதந்து நிற்கும் இல்லையா, அப்போ அது ஒன் ஆஃப் த ஹெட்டிரோஜினஸ் மிக்சர் ஓகேங்களா. அது 2 இம்மிசிபிள் லிக்விட்ஸ் சரிங்களா. அப்போ இந்த மாதிரி மெத்தடில் இந்த ஹெட்டிரோஜினஸ் மிக்சர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஒன்றொன்றும் எப்படி நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். மிக்சர் ஆஃப் செப்பரேஷன்னு ஃபஸ்ட்டு சாலிட் அண்ட் சாலிடாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஹேண்ட் பிக்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கடுகில் பருப்பு கலந்துருந்துச்சு அப்படின்னாவோ இல்லையா, அதை ஈஸியாக நம்மளால் ஹேண்ட் பிக் பண்ணி எடுக்கலாம். நம்மளே கையிலே பொறுக்கி எடுக்கிறது சரிங்களா. அண்ட் சீவிங், அப்புறம் ஜல்லடை சரிங்களா, ஜலிச்சு எடுக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாவில் வந்து ஏதாவது ஒன்று கொட்டிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம், நம்ம ஜல்லடை ஜலிச்சு அதில் மிக்ஸ் ஆகிருக்கிறது நமக்கு தெரியும், ஹெட்டிரோஜினஸ் மிக்சர். அதில் நமக்கு மிக்சரில் அந்த மாவில் வந்து ஏதாவது பருப்பு இல்லை அரிசி எதனா ஒன்று கலந்துருக்கு அப்படின்னா அப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம், சீவ் பண்ண, அதாவது ஜல்லடை வச்சு ஜலிச்சோம். சீவிங்னா என்னென்னா ஜல்லடை ஓகேங்களா. சீவிங்னா உங்களுக்கு என்ன ஜல்லடைன்னு சொல்லுவோம் இல்லையா, தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜல்லடை வச்சு ஜலிச்சோம் அப்படின்னா அதை எடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வினோயிங் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, அந்த காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த நெல் அடித்து எடுப்பாங்கல்ல, அதாவது தூற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது நெல் அடிச்சுட்டு போர் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த போர் அடிச்சுட்டு அந்த நெல்லில் இருக்கிற உமியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, முரத்தில் போட்டு அந்த மேலே தூக்குனாப்பில் காற்றடிக்கும்போது மேலே தூக்குனாப்பில் ஜலிச்சாங்க அப்படின்னா, அந்த புடைச்சாங்க அப்படின்னா அந்த உமியெல்லாம் கீழே கொட்டும் சரிங்களா. அதுதான் என்னன்னு சொல்கிறது, நம்ம வினோயிங் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா, தூற்றுறதுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் கைஸ், இதுதான் வினோயிங் மெத்தட் ஓகேங்களா. புடைக்கிறது, புடைச்சி எடுக்கிறது, இந்த மாதிரி மெத்தட்லாம் இப்போ நம்ம வீட்லேயே கூட அம்மாக்கள் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது இப்போ கோதுமை அப்படி இப்படின்னு ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்க, அரிசி இது எல்லாமே புடைப்பாங்க. புடைச்சா சரிங்களா, இதுதான் வினோயிங் மெத்தட் சரிங்களா. அடுத்தது மேக்னெட்டிக் செப்பரேஷன் சரிங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், என்னது அயன் ஃபில்லிங்ஸும் என்னது சல்ஃபரும் மிக்ஸ் ஆகிருக்கும், அது மேக்னெட்டிக் இதில் இருந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம் சரிங்களா. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசுலலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அந்த மணலில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட் அந்த இரும்பு தூளெல்லாம் கலந்துருக்கும், அது வந்து நம்ம பேப்பரில் கொட்டிட்டு அடியில் மேக்னெட் வச்சு இது பண்ணோம்னா அந்த இரும்பு துகள்லாம் என்ன ஆகும், மேலே அப்படியே நல்லா நட்டுட்டு நிற்கும் இல்லையா. மேக்னெட் அடியில் வைக்கும்போது அது நல்லா நின்றுக்கும், மண்ணெல்லாம் கீழே இருக்கும், அடியில் தங்கிக்கும். அந்த மேக்னெட் இரும்பு மட்டும் அயன் ஃபில்லிங்ஸ் மட்டும் அப்படியே மேலே தூக்கி, அது நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம நகர்த்துற இடமெல்லாம் அந்த இரும்பு அப்படியே நகர்ந்துக்கிட்டே வரும், பட் மண் வந்து அப்படியே தான் இருக்கும் இல்லையா. அதை கூட பேயெல்லாம் துரத்துது பாருன்னு அப்படி விளையாடுவோம் இல்லையா. இதெல்லாமே வந்துட்டு அந்த மேக்னெட்டிக் மெத்தடில் நம்ம செப்பரேட் பண்ணுறது ஓகேங்களா. இப்போது ஹைட்ரோஜனஸில் சாலிட் அண்ட் சாலிடு என்னென்ன மெத்தட்ஸில் பிரிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இன்சால்யூபிள் சாலிட் அண்ட் லிக்விட் சரிங்களா. இன்சால்யூபிள் சாலிட்னா மிக்ஸ் ஆகாத சாலிடு, லிக்விடில் மிக்ஸ் ஆகாது ரெண்டும், ஆனால் லிக்விடும் அந்த சாலிடும் மிக்ஸ் ஆகிருக்கும் சரிங்களா. மிக்ஸ் ஆகிறதுனா ஃபுல்லாக கரைஞ்சி போயிடாது, காணாத மாதிரி அது இருக்கும், தண்ணியில் கலந்துருக்கும், அந்த லிக்விடில் கலந்துருக்கும், இருக்கிறது தெரியும். அது வந்து எப்படி செப்பரேட் பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிக்சரை எப்படி செப்பரேட் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட்டு செடிமெண்டேஷன்னா அடியில் படியை வச்சு கொஞ்ச நேரம் அந்த மிக்சரில் வந்து அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா, மிக்ஸ் பண்ணதை அப்படியே வச்சுட்டோன்னா அடியில் அப்படியே செட்டில் ஆகிடும் எல்லாம், மேலே அந்த லிக்விட் மட்டும் தனியாக இருக்கும். அப்போ அந்த லிக்விடை வடிச்சிட்டு நம்ம அதை மட்டும் எடுக்கலாம் சரிங்களா. அதுக்கு பேர் தான் செடிமெண்டேஷன் சரிங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டீகான்டேஷன் சரிங்களா. இப்போது செடிமெண்டேஷனுங்கிறது இந்த லிக்விடில் ஏன்னா அந்த சாலிட் இருக்கும் ஆனால் கரையாமல் இருக்கும், அதை அப்படியே நீங்கள் செடிமெண்டேஷன் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா. அடுத்தது டீகான்டேஷன் அப்படின்னு சொன்னோன்னா தெளிய வச்சு
வடிகட்டி எடுக்கிறது. சரிங்களா, இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா டீகான்டேஷன், செடிமெண்டேஷன் அண்ட் டீகான்டேஷன் ஒன்று சேம் தான் வரும். வீழ்படிவாதல்னு சொல்லலாம் செடிமெண்டேஷன், அதாவது கீழே தங்குறது இல்லையா, தெளிய வச்சு இருக்கிறது. இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து சாண்டே சொல்லலாம். தண்ணியில் வந்து நீங்கள் இந்த மணலை கரைச்சிங்க அப்படின்னா அந்த கரைக்கும் போது வந்து முழுசாக கரையாது, பட் கலங்கலாக இருக்கும். அதை ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா அப்படியே மண்ணெல்லாம் அடியில் போய் ஃபுல்லாக செட்டில் ஆகிடும். அப்போ தண்ணி வந்து தெளிஞ்சு வந்துடும். சரிங்களா, அப்போ அந்த தண்ணியை மட்டும் இருத்துட்டு நம்ம அந்த மண் அப்படியே வச்சிடலாம். சரிங்களா, அது நீங்கள் ரொம்ப அது லாங் டேர்ம் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் நீங்கள் அதை வைக்கணும். சரிங்களா, 10 மினிட்ஸ்னு சொல்ல முடியாது, கொஞ்ச நேரம் வச்சிங்க அப்படின்னா அது அடியில் போய் செட்டில் ஆகிட்டு அந்த தெளிஞ்சு போய்டும் தண்ணி, அப்போது எடுத்துக்கலாம். சரிங்களா, அதை தான் வந்து அந்த டீகான்டேஷன் சொல்லுவோம். தெளிய வைத்து இருத்தல்னு தெளிய வச்சு வடிகட்டுறது, அதை எடுத்துக்கிறது. சரிங்களா, அது வீழ்படிவாதல்னு உங்களுக்கு தெரியும். வீழ்படிவாதல்னா அடியில் போய்ட்டு அப்படியே செடிமெண்டேஷன் அப்படியே தங்கிடும் எல்லாம். அது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதுக்கு கோதுமை மாவு சொல்லலாம். அதே மாதிரி தான் கோதுமை மாவு என்ன பண்ணால் கலக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அடியில் போய் அந்த செடிமெண்டேஷன் அப்படியே நின்றுக்கும். சரிங்களா, சரி, அடுத்தது லோடிங் ப்ராசஸ் அப்படின்னா ஏற்றுதல்னு சொல்லுவோம். சரிங்களா, லோடிங், ஏற்றுதல். அடுத்தது வடிகட்டுதல், ஃபில்ட்ரேஷன். அடுத்தது இதில் நம்ம பார்க்க போகிற மெயின் கெமிக்கல் மெத்தட், ஃபிசிக்கலி பிரிக்கிறதுக்கான ஒரு மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபிகேஷன். சரிங்களா, இது ஒன் ஆஃப் த ஃபிசிக்கல் மெத்தடில் அதில் செப்பரேஷன் பண்ணுவோம். அதாவது லிக்விடு, சரிங்களா, பார்க்கறதுக்கு லிக்விடு, அதில் வந்து இன்சால்யூபிள் சாலிடு, கரையாத அந்த சாலிட்ஸ் வந்து அதில் மிக்ஸ் ஆகிட்ருக்கும். ஆனால் அதை எடுக்கிறதுக்கு வந்து நம்ம இப்போ முதல்ல பண்ணோம் இல்லையா, சாலிட் அண்ட் சாலிடுக்கு ஹேண்ட் பிக்கிங்கில் பண்ணோம், அந்த மாதிரி பண்ண முடியாது. சரிங்களா, அப்போ அது மிக்ஸ் ஆகி எதனா வரும். அப்போ அதை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்தந்த மெத்தட்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம். இதில் இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் என்ன அப்படின்னா சென்ட்ரிஃபிகேஷன். சரிங்களா, பாருங்கள், நம்ம சாலிட் அண்ட் சாலிடில் ஒன்று பார்க்க விட்டுட்டோம். சப்ளிமேஷன் பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம பார்க்கக்கூடிய டிஃப்ரெண்ட் மெத்தட். ஓகேங்களா, சாலிட் தான், பட் அதிலேருந்து நீங்கள் அதை பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு சப்ளிமேஷன் மெத்தட், அது நம்ம பார்க்க தான் போகிறோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பதங்கமாதல்னு பேர். சரிங்களா, பதங்கமாதல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்கும்போது பார்க்கலாம். அடுத்தது இப்போ அந்த சென்ட்ரிஃபிகேஷன் சொன்னோம் இல்லையா, அந்த சென்ட்ரிஃபிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா லிக்விடில் வந்துட்டு இன்சால்யூபிள் சாலிட் வந்து மிக்ஸ் ஆகிட்ருக்கும். அதை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த சென்ட்ரிஃபிகேஷன், இதுக்கு தமிழில் மைய விலக்கல் முறை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, மைய விலக்கல் முறை அது என்னங்கிறதையும் நம்ம அந்த டாபிக் பார்க்கும்போது சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 2 இம்மிசிபிள் சொன்னோம் இல்லையா, அதாவது லிக்விட்ஸ் தான் ரெண்டுமே, பட் ரெண்டுமே ஒன்றா கலந்து கரைஞ்சி போயிடாது, ரெண்டுமே தெரியும், செப்பரேட்டாக தெரியும். மிக்ஸ் ஆனாலும் ரெண்டுமே செப்பரேட்டாக தெரியும். சரிங்களா, அந்த மாதிரி இருக்கிறத எப்படி பிரிக்கணும்னா இது ஒன் ஆஃப் த டீகான்டேஷன். சரிங்களா, அந்த தெளிய வச்சு இருக்கிறது வடிகட்டுறது. அண்ட் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். சரிங்களா, சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்னா இது வந்து புனல் வச்சு வடிகட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி மெத்தட். இது பிரிபுணல் அப்படின்னு சொல்லுவோம். சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது என்ன, பிரிபுணல்னு சொல்லுவோம். அந்த புனல் வச்சு நம்ம வடிகட்டுற மாதிரி தான் இதுவும் ஒன் ஆஃப் த மெத்தட். அதுக்கு யூஸ் பண்ணுற புனல் வந்து அந்த பிரிபுணல்ன்றது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா, அதையும் நம்ம பார்க்கலாம். அந்த மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஹெட்ரோஜினஸ் மிக்சரில் 3 டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ் இருக்குது. சாலிட் அண்ட் சாலிட், இன்சால்யூபிள் சாலிட் அண்ட் லிக்விட், அண்ட் 2 இம்மிசிபிள் லிக்விட் அப்படின்னு பார்த்தோம். சாலிட் அண்ட் சாலிடை பிரிக்கிறதுக்கு ஹேண்ட் பிக்கிங், சீவிங், வினோவிங், மேக்னெட்டிக் செப்பரேஷன் அண்ட் சப்ளிமேஷன். அதில் நம்ம சப்ளிமேஷன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, டிஃப்ரெண்ட் மெத்தட் அது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்சால்யூபிள் அண்ட் லிக்விடில் பார்த்திங்க அப்படின்னா செடிமெண்டேஷன், டீகான்டேஷன் பார்த்தோம். லோடிங், ஃபில்ட்ரேஷன், சென்ட்ரிஃபிகேஷன் ஒரு மெத்தட் பார்த்தோம். சென்ட்ரிஃபிகேஷன் தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிற ஒரு மெத்தடு. அடுத்தது 2 இம்மிசிபிள் லிக்விட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டீகான்டேஷன் மெத்தடும், அதை தெளிய வச்சு இருக்கிறோம் இல்லையா, வடிகட்டுறோம் இல்லையா, அது சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். அது வந்து பிரிபுணல் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து வடிகட்டி எடுக்கிறது. அந்த பிரிபுணல்னு ஒரு புனல் இருக்கும், அதை வச்சு நம்ம வடிகட்டி எடுக்கிறது தான் இந்த 2 இம்மிசிபிள் லிக்விட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட். சரிங்களா, அதுவும் என்னன்னு நம்ம பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹோமோஜினஸ் மிக்சர்.
ஆல்ரெடி நமக்கு வந்து ஹெட்ரோஜினஸ் வந்து ஈஸின்னு சொல்லலாம். ஏன்னா அது மிக்ஸ் ஆகிருக்கிற மிக்சர் என்னன்னு தெரியும், அது செப்பரேட் பண்ணுறது ஈஸி. இது வந்து என்னென்ன ஹோமோஜினஸ் மிக்ஸ் ஆகிருக்கும், ஆனால் மிக்ஸ் ஆனதே தெரியவே தெரியாது. அப்படிங்கும்போது அதிலிருந்து எப்படி நம்ம அதை செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம், அந்த மிக்சர்லேருந்து நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இம்ப்யூரிட்டிஸ் எப்படி வெளியில் ஏற்றுறோம், இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதுலேயும் 3 டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா சால்யூபிள், சாலிட் அண்ட் லிக்விட். அதாவது லிக்விடில் கரையக்கூடிய சாலிட். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிக்சரில் இருந்து எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு எவாப்ரேஷன்னா ஆவியாகிறது. சரிங்களா? வேப்பராக போயிட்டு. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்டிலேஷன், காய்ச்சி நல்லா கொதிக்க வச்சு காய்ச்சி வடிகட்டுறோம். அப்போது அந்த மாதிரி மெத்தடில் நம்ம இந்த மிக்சரை பிரிக்கலாம். இன்னொன்று என்னென்னா கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னா படிகமாக்கல். அதாவது அந்த சாலிட் அண்ட் லிக்விட் மிக்ஸ் ஆகிருக்குல்ல, இந்த காய்ச்சி வடிகட்டுறமல்ல, அதையவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆற வச்சு அது கிறிஸ்டலைசேஷன், அந்த படிகமாக மாற்றுறது. சரிங்களா? அது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். புரியுதா? அதாவது என்னென்னா லிக்விடில் அந்த சாலிட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஹெட்ரோஜினஸில் இன்சால்யூபிள் சாலிட் அண்டு லிக்விடில் இன்சால்யூபிள் சாலிட். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா பிரிக்கிறது எப்படின்னு பார்த்தோம். இது பார்த்திங்க அப்படின்னா இது சால்யூபிள் சாலிடு. சரிங்களா? லிக்விடில் நீங்கள் அதை போட்டிங்கனாலும் கரைஞ்சிருக்கக்கூடிய அந்த திடப்பொருள். சரிங்களா? அதை எப்படி நீங்கள் பிரிப்பீங்க அப்படின்னா ஒன்று எவாப்ரேஷன் மெத்தடு, டிஸ்டிலேஷன் மெத்தட் அண்ட் கிறிஸ்டலைசேஷன். இதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிஸ்டிலேஷன் மெத்தட். சரிங்களா? காய்ச்சி வடிகட்டணும், அந்த மாதிரி இருக்கிற மெத்தட் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் செகண்ட் மிக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ மிஸ்சிபிள் லிக்விட்ஸ். ஹெட்ரோஜினஸில் தான் இம்மிசிபிள் சொன்னோம். இது வந்து ஹோமோஜீனஸில் 2 மிஸ்சிபிள் லிக்விட்ஸ் அப்படின்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா மிக்ஸ் ஆகிடும். நாம் அது என்ன சொன்னோம், இம்மிசிபிளுக்கு மிக்ஸ் ஆகாது. அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம் வாட்டர் அண்ட் ஆயில். ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா மிக்ஸே ஆகாது. பட் அதில் தான் தண்ணியில் தான் இருக்கும் எண்ணெய், ஆனால் மிக்ஸாக கலந்து போகாது, கரைஞ்சி தெரியாத அளவுக்கு போகாது. சரிங்களா? எப்படி கலந்து வச்சிங்கனாலும் அந்த மேலே அந்த எண்ணெய் மிதங்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் இது 2 மிஸ்சிபிள் லிக்விட்ஸ் மிக்ஸ் பண்ணிங்கன்னா மிக்ஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், அதுக்கு ரெண்டுமே லிக்விடாக இருக்கும், மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் சர்பத் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சர்பத்தை மிக்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன பண்ணுவீங்க, தண்ணி எடுத்துக்குவீங்க. தண்ணியில் அந்த சர்பத்தை ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும், சர்பத்தும் ஒரு லிக்விட் தான், வாட்டரும் ஒரு லிக்விட் தான். ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் ஆகிடுது. சரிங்களா? அது கலரிங் இருந்தால் கலரிங் செப்பரேஷன் கொடுக்கும். கலரிங் இல்லாத சர்பத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லெமன் லிக்விட் எடுத்துக்கோங்க. லெமனை நல்லா ஜூஸ் பிழிஞ்சு அந்த லிக்விட் எடுத்துக்கிறீங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த சீட்ஸு அந்த பல்ப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த லெமன் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறீங்க. அப்புறம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறீங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டா தெரியாது இல்லையா, பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரைஞ்சிடும், ஒன்றா கலந்துடும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே மிஸ்சிபிள் லிக்விட். சரிங்களா? 2 மிஸ்சிபிள் லிக்விட்ஸ். அது மாதிரி இருக்கிறது எப்படி நீங்கள் பிரித்து எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். சரிங்களா? ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இதுக்கு இருக்கிற ஒரே மெத்தட் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ராக்ஷன்னா என்ன நமக்கு தெரியும், ஃப்ராக்ஷன்னா பின்னம். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன்னா பின்ன காய்ச்சி வடித்தல். சரிங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் மெத்தட் ஒன்று இருக்குது, மிக்சர் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆஃப் 2 or more solids in a liquid. சரிங்களா? அந்த சொல்யூஷன், அதாவது அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, கரைசல்னு சொல்லுவோம் சொல்யூஷன். அதில் 2 or more சாலிட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும், நிறைய கலந்துருக்கும். அதை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறது அப்படின்னா குரோமட்டோகிராஃபி அப்படிங்கிற மெத்தடை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வண்ண பெருகை முறை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம், குரோமட்டோகிராஃபி. ஓகேங்களா? இப்போ என்னென்ன நம்ம ஆல்ரெடி டைப்ஸில் பார்த்துட்டோம், ஹெட்ரோஜினஸ் மிக்சர், ஹோமோஜினஸ் மிக்சர். ஆனால் ஹெட்ரோஜினஸ்லேயும் எது எப்படி மிக்ஸ் ஆகிருக்கும் அண்ட் ஹோமோஜினஸில் எது இப்படி மிக்ஸ்டாக இருக்கும், அந்த மிக்சரை நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற மெத்தட்ஸ் ஒரு மிக்சரையும் எப்படி பிரிக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு மெத்தட்ஸும் அது இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ். சரிங்களா? அது நம்ம பார்க்க போகிறோம்.
ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்ளிமேஷன் மெத்தடை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா சப்ளிமேஷன் அப்படின்னா பதங்கமாதல்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்டைன் சாலிட் சப்ஸ்டன்ஸ் when heated change directly from solid to gaseous state without attaining liquid state. சரிங்களா? ஒரு சில சாலிட் சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும், லிக்விடாக மாறாது, டைரெக்டாக என்ன ஆகிடும், வேப்பர் ஆகிடும், ஆவியாக ஆகிடும். சரிங்களா? அந்த மாதிரி கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடும் வித்தவுட் அட்டைனிங் லிக்விட் ஸ்டேட். ஓகே, த வேப்பர் அப்புறம் அந்த கிடைக்கக்கூடிய வேப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து கூல் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகிடுது, ரிட்டைன் அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும். சரி, இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜஸ், ஏதாவது தூசு துப்பு இல்லை மணலில் எது வேணாலும் கலந்துருக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி கலந்துருக்கக்கூடியதை நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஹீட் பண்ணிவிட்டு டைரெக்டாக வேப்பர் ஆகிறது, அந்த வேப்பர் வந்து வெளியில் போகாமல் இருக்க அதை கூல் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். நமக்கு தேவையான அந்த கெமிக்கலை எடுத்துக்கலாம். வேஸ்டேஜஸ்லாம் என்ன பண்ணிவிடும், அடியில் அப்படியே அந்த ஹீட் ஆகுது இல்லையா, அதில் அப்படியே தங்கிவிடும். ஓகேங்களா? அது என்ன மெத்தடு, சப்ளிமேஷன் மெத்தடு. சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பவுடர்ட் மிக்சர் ஆஃப் அம்மோனியம் குளோரைடுன்னு ஒன்று எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது வந்து ஒரு அந்த பவுடர் மாதிரி இருக்குது. பாருங்கள், இதில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது கிண்ணம் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த அடியில் கிண்ணம் மாதிரி ஒன்று காமிச்சிருக்காங்க இல்லையா, இந்த கிண்ணத்துக்கு பேர் என்னென்னா சைனா டிஷ்ன்னு சொல்லுது. சரிங்களா? பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குழிவான அந்த பிளேட் மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன வச்சுருக்காங்க, அம்மோனியம் குளோரைடு, மிக்சர் ஆஃப் அம்மோனியம் குளோரைடு அண்ட் சால்ட். இதில் நிறைய சால்ட்டு சாண்டு இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய அம்மோனியம் குளோரைடை என்ன பண்ணுறாங்க, ஆனால் அதில் அவங்களுக்கு தேவை என்னென்னா அம்மோனியம் குளோரைடு எந்த மிக்சரும் இல்லாமல் பியூரான அம்மோனியம் குளோரைடு தான் கிடைக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த சைனா டிஷ்ஷில் அதை போட்டுட்டு அடுப்பு கீழே வந்து இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிட் லேம்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஸ்ப்ரிட் லேம்பு கேஸ் லேம்புன்னு எல்லாம் குட்டியாக வச்சுருப்பாங்க லேபில். சரிங்களா? அதை வச்சு அதுக்கு மேலே அந்த ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே அந்த சைனா டிஷ்ஷில் அந்த அம்மோனியம் குளோரைடு மிக்சர் ஆஃப் அம்மோனியம் குளோரைடு அதில் என்ன வேணாலும் மிக்ஸ் ஆகிருக்கும். சரிங்களா? அதில் பியூர் அம்மோனியம் குளோரைடு நமக்கு தேவை. சரி, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இதை ஹீட் பண்ணணும் அப்படின்னா இந்த திங்ஸ் வந்து என்னவா மாறும், டைரெக்டாக கேசியஸ் ஸ்டேஜ் வந்துடும், வேப்பராக வந்துடும், லிக்விடாக மாறாது. அப்போ டைரெக்டாக வேப்பராக வந்துச்சுன்னா அது வேப்பர் நம்ம திறந்தே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அது அப்படியே வெளியில் போயிடும் இல்லையா. அந்த வேப்பர் எல்லாம் வெளியில் போயிடுச்சுன்னா நமக்கு அம்மோனியம் குளோரைடு அங்கே தனியாக செப்பரேஷனாக கிடைக்காது, எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அப்போது எனக்கு அம்மோனியம் குளோரைடு வேணும், நம்ம பியூரான அம்மோனியம் குளோரைடு வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த வேப்பரை வந்து நான் கேட்சப் பண்ணால் தான் அந்த அம்மோனியம் குளோரைடு எனக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன், மேலே ஒரு ஃபனல். சரிங்களா? இது என்னது, ஃபனல். இந்த ஃபனலை மேலே கமுத்திட்டேன். ஃபனலில் ஒரு ஹோல் இருக்குமே, அது வழியாக போயிடுமே. அப்போ அதை என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு காட்டன் வச்சு ப்ளக் பண்ணிவிட்டேன், அப்படியே அழுத்தி வச்சுட்டேன். ஒரு சின்ன குட்டி காட்டனை நல்லா அந்த ஹோலுக்கு தகுந்த மாதிரி வச்சு நல்லா கப்புன்னு அடைச்சிடணும், கேஸ் வெளியில் போகாத அளவுக்கு, அந்த வேப்பர் வெளியில் போகாது. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஹீட் பண்ணுற இதுலேருந்து டைரக்ட் வேப்பர் தான் வரும், லிக்விட் ஆகாது. இந்த சாலிட் வந்து லிக்விடாக மாறவே மாறாது. அப்போ இருந்து இப்படி சூடு பண்ண வேப்பராகவே வெளியில் வரும். அந்த வேப்பர் என்ன பண்ணோன்னா அந்த ஃபனல் இப்படி தானே இருக்குது, வேப்பர் இப்படி போகும்போது டைரெக்டாக இங்கேருந்து இப்படி வேப்பர் போகும்போது என்ன ஆகுது, போய் சைடில் போயிட்டு அந்த வேப்பர் அடிக்குது, வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது இங்கேயே ஃபனல்ல என்ன ஆகும், அப்படியே சைடில் ஒட்டி என்ன ஆகிடும், அப்படியே அந்த கூல் ஆகிடும். அப்போ அந்த சாலிட் அந்த வேப்பர் நீராவியாக போகுது இல்லையா, நீராவியாக ஆவியாகி போகுது இல்லையா, அது போய் சைடில் ஒட்ட வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால அந்த இடத்துலையே குளிர்ந்து போயிடும். அப்போ கூலான உடனே அது அப்படியே என்னவாயிடும், சாலிடாக மாறிடும். சரிங்களா? அப்போது நமக்கு அங்கே பியூர் அம்மோனியம் குளோரைடு கிடச்சிரும். சரிங்களா? அப்போ மற்ற தேவையில்லாத மெட்டீரியல்ஸ் மிக்சர்ஸ் எல்லாம் என்ன ஆகிடும், கீழேயே நின்றுடும். ஓகேங்களா?
அந்த வேப்பர் ஆஃப் அமோனியம் குளோரைடு வந்து வேப்பராக வெளியில் வந்து சைடில் ஒட்டிக்கும். அது கூல் பண்ணும்போது என்ன, அது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே செடிமெண்டேஷன் அப்படியே சைடில் எல்லாம் ஒட்டியிருக்கும். சுரண்டி எடுத்து அந்த பியூர் அமோனியம் குளோரைடை நம்ம எடுத்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, இதுதான் வந்து சப்ளிமேஷன் மெத்தட். இந்த மெத்தடில் இருக்கிறது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்பர் சொல்லலாம். கற்பூரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கற்பூரம் எதுக்கு யூஸ் ஆகுது உங்களுக்கு, நம்ம சாமி லிசன் கைஸ், கற்பூரம் இது வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு காற்றுல வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பருத்த வேண்டாம். இதை எடுத்து வெளியில் காத்தோட்டமாக வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த காற்றுலேயே அது கரைஞ்சிடும். 2 நாள்லேயே அது ஃபுல்லாக கரைஞ்சிரும். சரிங்களா, அப்போ காரணம் என்ன அப்படின்னா காற்று பட்டாவே இது வேப்பராக போயிடும். லிக்விட் ஸ்டேட் அங்கே லிக்விடே இருக்காது. நீங்கள் வச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணியே இருக்காது. என்ன அப்படின்னா அப்படியே வேப்பராக மாறி போயிடும். சரிங்களா, ஆவியாயிடும். இதே மெத்தடு தான் நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த என்ன சொல்லுவோம், நேப்தலின் பால்ஸ் இருக்கு இல்லையா, பாச்சுருண்டைன்னு சொல்லுவோம். சரிங்களா, அந்த நேப்தலின் பால்ஸ் வந்து நம்ம பீரோலெல்லாம் அந்த ஸ்மெல்லு அந்த பூச்சிங்க எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, அந்த நேப்தலின் பால்ஸும் இதே மெத்தட்ஸில் தான் இருக்கும். சரிங்களா, நீங்கள் ரொம்ப நாளைக்கு அதை போட்டிங்க அப்படின்னா லாங் டேர்ம் அது அப்படியே கரைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு கொஞ்ச நாள் கழித்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 3 4 5 மாதம் கழித்து அந்த பால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மெல்ட் ஆகிருக்கும். அதாவது கரைஞ்சிருக்கும், வேப்பராக போயிடும். ஸ்மெல் நமக்கு வருது, அந்த ஸ்மெல்லோடு சேர்ந்த வேப்பராகவே போயிடும் ஒழிஞ்சு லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறாது. சரிங்களா, இது ஒன் ஆஃப் இந்த மெத்தட்ஸ். இந்த சப்ளிமேஷன் மெத்தட்ஸ் வச்சு தான் இந்த ஓடோனில்லாம் ஏர் ஃப்ரெஷ்னர், அந்த ஓடோனில் இதெல்லாம் தயாரிக்கிறாங்கல்ல, நம்ம பாத்ரூம்க்கு வைக்கிறோமே, அது எல்லாமே இந்த மெத்தட்ஸ் வச்சு தான் தயாரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அது பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் டைப்பில் அப்படியே இருக்கும். அதை எடுத்து நீங்கள் அப்படியே டப்பாலே அப்படியே மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அந்த ஸ்மெல் இருக்கும். 1 month 2 month கழித்து அதை பார்க்கும்போது அது அப்படியே கரைஞ்சிரும், இருக்கவே இருக்காது இல்லையா. நம்மளே பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த டப்பாவை நீங்கள் 1 மாதம் 2 மாதம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா டப்பாவில் ஒன்றுமே இருக்காது. அவ்வளோ பெரிய கட்டி என்ன ஆகிடும், அப்படியே வேப்பராகவே போயிடும். இதுதான் சப்ளிமேஷன் மெத்தட். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த கெமிக்கல்ஸில் இருக்கக்கூடிய இந்த வேஸ்டேஜஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த சப்ளிமேஷன் மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணி செய்யலாம். சரிங்களா, சாலிட் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கக்கூடிய சாலிடை சரிங்களா பிரித்து எடுக்கணும்னா இந்த சப்ளிமேஷன் மெத்தட், சாலிட் அண்ட் சாலிட். ஓகேங்களா, புரிஞ்சுதா? ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம சொன்னது தான் இதில் இருக்குது. மோர் டு நோவில் த ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ் ஆர் யூஸ்டு இன் டாய்லெட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ் இந்த மெத்தட் தான். த சாலிட் ஸ்லோலி சப்ளிம்ஸ் அண்ட் ரிலீஸ் த ப்ளசன்ட் ஸ்மெல் இன் த டாய்லெட் ஓவர் அ சர்டன் பீரியட் ஆஃப் டைம். சரிங்களா, அந்த மாதிரி ஒரு சாலிடாக அதில் வந்து சம் ஃப்ரெஷ்னஸ்க்கு வந்து நல்ல ப்ளசண்ட்டான ஸ்மெல்ஸ்க்கு வரதுக்காக ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அந்த இதை மிக்ஸ் பண்ணி அந்த சாலிட் டைப்பை செஞ்சு வச்சுட்டா அது ஏர்லேயே அது இப்படியே நல்ல ஸ்மெல் கொடுத்துக்கிட்டே அது என்ன ஆகிடும், சப்ளிம்ஸ் அப்படியே கரைஞ்சிடும். சரிங்களா, அப்புறம் மோத் பால்ஸ்னால் நமக்கு தெரியும், இந்த இதுதான் நாப்தலின் பால்ஸ் இருக்குல்ல, மோத் பால்ஸு அந்த மாதிரி இருக்கிறது. மேட் ஆஃப் நாப்தலின் ஆர் யூஸ்டு டு drive away moth some other insects. அந்த ஸ்மெல்ஸ்க்கும் அப்புறம் அந்த இன்செக்ட்ஸ்க்கெல்லாம் அது வராமல் இருக்கிறதுக்கு அந்த துணியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் அப்படியே வச்சுட்டே இருந்தேன்னா ஒரு மாதிரி அந்த ஈரத்துக்கும் அந்த ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து அது சேவ் பண்ணுறதுக்கும் அந்த துணிகளில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பூச்சிங்க வந்துடும். வெள்ளை மீன், அந்த வெள்ளி மீனுன்னு சொல்லுவோம், குட்டியாக இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் அதில் வந்து செட்டில் ஆகிடும். அது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இந்த மோத் பால்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது நாப்தலின் பால்னு சொல்லுவோம். சரிங்களா, பாச்சுருண்டை நம்ம சொல்லுவோம் இல்லையா, பாச்சுருண்டை அப்படி சொல்லுவோம். அதை வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அது அப்படியே மெல்ட் ஆகாது, கரைஞ்சி அதாவது காற்றுல வேப்பராக போகும், அந்த ஸ்மெல்லாக நமக்கு வந்துடும். அப்போது என்னாகும், அந்த பூச்சிங்கெல்லாம் அதில் வராது. சரிங்களா, ஒன் ஆஃப் த பாய்ஸ்னஸ் திங்க். இது கூட குழந்தைங்க கையில் இருக்கக்கூடாது. அண்ட் தென் திஸ் ஆல்சோ சப்ளிம் ஓவர் டைம். Camphor is a substance used in Indian household. It sublimes to give us pleasant smell and is sometimes used as a freshener. சரிங்களா, கற்பூரமும் அதே மாதிரி தான். சரிங்களா, இந்த மாதிரி மெத்தட்ஸில் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இது எல்லாமே சப்ளிம்ஸ் மெத்தடில் தான் யூஸ் ஆகிட்டே இருக்குது, இந்த சாலிட் எல்லாமே. ஓகேங்களா, நாப்தலின் பால்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கணும், குழந்தைங்க கையில் கொடுக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட். சரிங்களா, சென்ட்ரிஃபிகேஷன் நம்ம இந்த மெத்தட் எதில் பார்த்தோம், அதாவது சாலிட் சரிங்களா, இன்சால்யூபிள் சாலிடை வந்து எதில் லிக்விடில்
அப்படி இருக்குது, கரையாத ஒரு சாலிட்ஸ் வந்து அந்த லிக்விடில் மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, அது நமக்கு தெரியலாம் தெரியாமல் இருக்கலாம். சரிங்களா, அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம். ஓகேங்களா, அப்படி செப்பரேட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம், நம்ம சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, செடிமெண்டேஷன், டீகண்டேஷன், லோடிங்கு, ஃபில்ட்ரேஷன். பட் இதில் இம்பார்ட்டன்ட் மெத்தட் என்ன, சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட். சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னா தமிழில் என்னென்னா மைய விலக்கல் முறை, மைய விளக்கு முறை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அதாவது என்ன மைய விளக்கு முறைன்னு அந்த தலைப்பிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சென்டர்லேருந்து தள்ளி அதோட ஃபோர்ஸை வந்து தள்ளி விட்டு அதன் மூலியமாக அதில் அந்த லிக்விடில் இருக்கக்கூடிய சாலிட் கண்டென்ட்டை பிரித்து எடுக்கிறாங்க. எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட், centrifugation is a process by which fine insoluble solids from a solid liquid mixture can be separated in a machine called a centrifuge. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரிஃபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் ஃபைன் இன்சால்யூபிள் சாலிட்ஸ் ஃப்ரம் எ சாலிட் லிக்விட். அந்த சாலிட் லிக்விடில் அது அப்படியே கரையாது, பட் அந்த ஃபைனாக இருக்கக்கூடிய சாலிட் மெட்டீரியல்ஸ் அதில் இருக்கும், மிக்ஸ்ட் ஆகிட்ருக்கும். அதை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மிஷின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூஜ் அப்படிங்கிற மெஷின். சரிங்களா, மைய விளக்கு இயந்திரம். ஓகேங்களா, எ சென்ட்ரிஃபியூஜ் ரொட்டேட்ஸ் அட் அ வெரி ஹை ஸ்பீட். சரிங்களா, ரொம்ப ஹை ஸ்பீடில் அதை ரொட்டேட் பண்ணுவாங்க, அப்படியே சுற்றும். சரிங்களா, on being rotated by centrifugal force the heavier solid particles move down and the lighter liquid remaining at the top. சரிங்களா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ரொட்டேட் ஆகும், சென்ட்ரிஃபியூக் அந்த மிஷின் வந்து என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும் வெரி ஹை ஸ்பீடில். அப்படி ரொட்டேட் ஆகும்போது நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அதில் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், அதாவது மையத்துலேருந்து அந்த சுற்றுது இல்லையா, ஒரு இடத்துல பிடிச்சி இங்கெல்லாம் கட்டியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கைத்தில் ஒரு 2-3 கைத்தில் ஒரு பால் மாதிரி பெருசாக வெயிட்டாக கட்டிக்கிட்டு அப்படியே சுற்றுறீங்க, ஒரே இடத்துலேருந்து இப்படி சுற்றுறீங்க. அப்படியே சுற்றிட்டே வரும்போது ஃபோர்ஸ் அதிகமாக வருது. அப்போ நம்மளுடைய இந்த சென்டர்லேருந்து கிடைக்கிற ஃபோர்ஸ் எங்கே லாஸ்ட்டுக்கு போகுது, எண்டிங் அந்த பாலுக்கு போகுது. அந்த பால் செம்ம ஃபாஸ்ட்டாக சுற்றும். அப்போ சுற்றும் போது அந்த பால் நல்லா வேகமாக சுற்ற விட்டிங்கன்னா நான் போய் டக்குன்னு விழுந்துடும். சரிங்களா, ஹை ஸ்பீடில் சுற்றினா ரொம்ப தூரத்தில் போய் விழும். ஓகேங்களா, அந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் சென்டர்லேருந்து அந்த பாலுக்கு கிடைக்கிற அந்த ஃபோர்ஸ் மாதிரியே இந்த சென்ட்ரிஃபியூகல்லையும் நம்ம போட்டிருக்கிற மெட்டீரியலுக்கு கிடைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஹெவி சாலிட்ஸ் வந்து என்னாகும், அடியில் அந்த பாட்டிலில் ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டிருக்கோன்னா அது அடியில் போய் செட்டில் ஆகிடும். அந்த லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறதெல்லாம் மேலே மிதக்கும். சரிங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன் பாருங்கள். லிசன் காய்ஸ், இப்போ பாருங்கள், இது வந்து பிளட். சரிங்களா, பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பிளட் எடுத்துட்டோம், ஹியூமன் பிளட். சரிங்களா, ஹியூமன் பிளட்டில் என்னென்ன இருக்குது, சீரம், அதாவது பிளாஸ்மா இருக்குது, அண்ட் பிளேட்லெட்ஸ் இருக்கும். சரிங்களா, அடுத்தது என்ன இருக்கும், ஆர்பிசிஸ் இருக்கும், டபிள்யூபிசிஸ் இருக்கும். இது எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிட்ருக்கும். அதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணணும். உங்களுக்கு பிளேட்லெட்ஸு அந்த டபிள்யூபிசி ஆர்பிசி எல்லாம் பார்த்துருப்பீங்க, அப்படி ரவுண்டாக இருக்கும். சரிங்களா, நம்ம அதை ஒரு லெசனில் பார்க்க தான் போகிறோம். இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும் எல்லாமே. இது ஒன் ஆஃப் த சாலிட் மாதிரி தானே இருக்குது. சரிங்களா, இது வந்து அது மிக்ஸ் ஆகிட்ருக்கு. இதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மெத்தட் தான், சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தடில் தான் செப்பரேட் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இப்படி ஒரு பிளட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஓகே. இப்போது திஸ் இஸ் த சென்ட்ரிஃபிகேஷன் மெஷின். ஓகேங்களா, பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுதா, ஒரு குண்டா மாதிரி உள்ள. ஓகேவா, அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குட்டி குட்டி ஹோல்ஸ் தெரியுதா, இங்கே இதோ தெரியுதா, குட்டி குட்டி ஹோல்ஸ். இது ஒரு பேஷன் மாதிரி இருக்குது. அதில் இந்த சைடில் இருக்குல்ல, இந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் எல்லாமே என்னென்னா நீங்கள் எடுக்கக்கூடிய மெட்டீரியலை டெஸ்ட் டியூப் நீளம் அப்படி இருக்குல்ல, டெஸ்ட் டியூப்னு தெரியும் தானே, டியூப் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம காமிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, கிளாஸில் அதில் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஹோல்ஸில் ஒவ்வொன்றிலையும் போட்டுருவாங்க. எத்தனை இருக்கோ அத்தனை போட்டுருவாங்க. நிறையா இருந்துச்சு அப்படின்னு பெரிய பெரிய லேப்ஸ்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க வந்து நிறைய போடணுங்கிறதுக்காக அவ்வளோ பெருசு வச்சுப்பாங்க. சிலதில் 1, 2, 3 அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா இதை மூடிட்டு ஆன் பண்ணி விட்டுருவாங்க.
சரிங்களா. ஒரு ஸ்பீடில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஹை ஸ்பீடு வச்சுருவாங்க. அப்படி வைக்கும்போது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்னோம், சென்டர்லேருந்து அதுக்கு ஃபோர்ஸ் கிடைக்கும். சுற்றுது இல்லையா, கடகரகரகரன்னு சுற்றும்போது சென்டர்லேருந்து அதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குது. அப்போ அந்த டியூப்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி சென்டரில் இருக்குது, இங்கேருந்து இப்படி ஒரு டியூப் கட்டி விட்டுருக்கோம். சரிங்களா, இப்படி கட்டிட்டோம். இங்கேருந்து ஒரு டியூப் இப்படி கட்டியிருக்கோம். சரியா, இப்போது சுற்றும்போது இதில் இருக்கிற லிக்விட்ஸ் இது எப்படி போகும், இந்த ஆங்கிளில் சுற்றும். சரியா, அதாவது இப்படி நேராக ஃபிட் பண்ணிட்டோம். இப்படி இருக்கிறது நல்ல வேகமாக சுற்றும் போது எப்படி ஆகிடும், சாய்வாக போயிடும் இல்லையா. இப்படி இந்த மாதிரி ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி இப்படி சாய்வாக சுற்றும். அப்போ லிக்விட்ஸில் ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அப்போ வேகமாக இப்படி சுற்ற இப்படி சாய்வாக போகும்போது அப்படி இழுக்கும் இல்லையா. இந்த பக்கம் நம்ம கையில் வச்சிட்ருக்கிற ஒரு பாலை நீங்கள் வேகமாக சுற்றுறீங்க. அப்போ அந்த பாலோட நம்மளோட ஃபோர்ஸ் இப்படி லாஸ்ட்டில் போகும்போது அது நமக்கு இழுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகிட்டு சென்டர்லேருந்து இப்படி ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய பிளட்டில் இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிளட் எடுத்திருக்கேன், எந்த கெமிக்கலில் இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் ஆகாத அந்த சாலிட்ஸ் வந்து லிக்விடில் இருந்துச்சு அப்படின்னா அது இந்த மாதிரி மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணி பிரிக்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னது பிளட்டில் இருக்கக்கூடிய ஆர்பிசிஸ், டபிள்யூபிசிஸ் அந்த இதெல்லாமே நம்ம செட்டில் ஆகணும். இதில் வந்து செட்டில் ஆகணும். அப்படி செட்டில் ஆகிறதுக்கும் சென்ட்ரிஃபிகேஷனும் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றும் போது அப்படியே போய் அந்த எல்லா திங்ஸும் இப்படியே செட்டில் ஆகிட்டு மேலே வந்து அந்த சீரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த லிக்விட் ஃபார்மேஷன் ஒரு மாதிரி பேர்ல் எல்லோ கலரில் இருக்கும். அது வந்து என்ன ஆகிடும், அந்த லிக்விட் வந்து மேலே செட்டில் ஆகிடும். சரிங்களா, அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி செட்டில் ஆகக்கூடிய அந்த திங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாலிட் மெட்டீரியல் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் அப்படியே அடியில் செட்டில் ஆகிட்டு இது வந்து வெளியில் பார்த்தீங்களா இந்த மாதிரி அடியில் அந்த ரெட் ஆர்பிசிஸோட அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே உள்ள அடியில் செடிமெண்ட் ஆகிட்டு மேலே என்ன தெரியுது உங்களுக்கு, வெறும் அந்த லிக்விட் ஸ்டேட் தான் தெரியுது. ஓகேங்களா, இந்த மாதிரி மெத்தடில் தான் இது இப்படி கலந்துருக்கக்கூடிய சாலிட் பார்ட்டிகிள் இது சாலிட் ஆகிடுச்சா அப்படி சொல்ல அடியில் வந்து செட்டில் ஆகிடுச்சு, மேலே லிக்விட் வந்துருச்சா, அதுதான் வந்து உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த மெத்தட்ஸ். ஓகேங்களா, பாருங்கள் இந்த பிக்சரில் உங்களுக்கு கிளியராக தெரியும். பிளாஸ்மா வந்து மேலே வந்துடுச்சு, பிளாஸ்மா மேலே வந்துடுச்சு. பஃபி கோட்டட்னா என்னென்னா லியூக்கியோசைட்ஸ், பிளேட்லெட்ஸ் எல்லாம் இங்கே அடியில் செட்டில் ஆகிடுச்சு. இது வந்து ஹெவி, அந்த எரித்ரோசைட்ஸ் வந்து ஹெவி வெயிட் சாலிடு. சரிங்களா, அது என்ன ஆகிடுது, அடியில் போயிட்டு செட்டில் ஆகிடுது. ஓகேங்களா, அந்த பஃபி கோட்டட்ஸ்னால் என்னென்னா அந்த லியூக்கோசைட்ஸ், பிளேட்லெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மேலே செட்டில் ஆகும். அதுக்கு மேலே கொஞ்சம் திக்னஸ் இருக்குது. அதெல்லாம் லிக்விட், பிளாஸ்மா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விட், அது அப்படியே மேலே மிதங்கும். ஓகேங்களா, இருக்கும் தனியாக. இந்த மாதிரி தான் செப்ரேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா, ஓகேவா, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய பிக்சர் கூட உங்களுக்கு கிளியராக தான் இருக்குது இல்லையா. பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒன்லி ஒரு டெஸ்ட் டியூப்ஸ் இருக்குது. டெஸ்ட் டியூப்ஸில் அந்த மெட்டீரியல்ஸ் வச்சுருவாங்க. சரிங்களா, அதை வச்சு ரொட்டேட் பண்ணுவாங்க. நான் வந்து பிளட் சாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கு சொன்னேன். இவங்க உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் டைரிஸ். சரிங்களா, பால் பதப்படுத்துகிற அந்த கம்பெனிஸில் என்ன பண்ணுறாங்க, இந்த சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி, எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் மில்க் டைரிஸ் சென்ட்ரிஃபிகேஷன் இஸ் யூஸ்டு டு செப்பரேட் க்ரீம் ஃப்ரம் மில்க். சரிங்களா, பால்லேருந்து எவ்வளவோ தயாரிக்கிறாங்க. க்ரீம் ஃப்ரம் மில்க் இன் வாஷிங் மெஷின்ஸ். திஸ் பிரின்சிபல் இஸ் யூஸ்டு டு ஸ்குவீஸ் அவுட் வாட்டர் from wet clothes. Centrifugation is also used in pathological laboratories to separate blood cells from the blood samples. சரிங்களா, எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்த்தோம். எப்படின்னா மில்க் டைரிஸில் பார்த்திங்க அப்படின்னா பால்லேருந்து அந்த பட்டரை பிரிக்கணும், வெண்ணெயை பிரித்து எடுக்கணும். சரிங்களா, அந்த மெத்தடுக்கு இந்த சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தடு ரொம்ப அதிகமாக ரொட்டேட் பண்ணிங்க, வேகமாக சுற்றும் போது பால் என்ன ஆகும், அதில் ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகி அதில் இருக்கக்கூடிய வெண்ணெய் திரண்டு வரும். சரிங்களா, அந்த மாதிரியெல்லாம் ஒரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க டைரிஸில். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் மிஷின்லேயும் இதே மெத்தட் தான் யூஸ் ஆகுது. இந்த நீங்கள் வாஷிங் மிஷின் எல்லாம் வீட்டில் யூஸ் பண்ணுறது தானே, ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு சென்டரில் இருந்து தான் அந்த ரொட்டேஷன். அதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரின்ஸ் பண்ணுறதுக்கு கொடுப்பீங்க, காய வைக்கிறதுக்கு அதில் போடுவீங்க இல்லையா, ட்ரை பண்ணுறதுக்கும் ரின்ஸ் பண்ணுறதுக்கும். சரி, அதில் போட்டிங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக சுற்றும். அந்த சுற்றுற சவுண்டே நமக்கு வெளியில் கேட்கும் இல்லையா.
அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக சுற்றும் போது என்ன ஆகுது, துணிங்க எல்லாம் வந்து சென்டர்லேருந்து இப்படி இப்படி ஒரு டப் மாதிரி இருக்கும், அதில் கிளாத்ஸ் இருக்குது, தண்ணியும் மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. சுற்றும் போது இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது துணியெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா டப்பில் போயிட்டு ஓரமாக பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சைடில் தான் சுற்றிட்டு ஒட்டிகிட்டு இருக்கும். காரணம் என்னென்னா சென்டர்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் கிடச்சி துணிங்க எல்லாம் சைடில் போயிட்டு அந்த தண்ணியை இழுத்து எடுத்துருச்சு. சரிங்களா? அப்போது அந்த வெட் கிளாத்ஸ்லேருந்து அந்த சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தடில் தான் என்ன ஆகுது, தண்ணி புளிகிறாங்க, ட்ரை ஆகுது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேத்தலாஜிக்கல் அந்த மாதிரி லெபார்ட்ரியில் பிளட் செல்ஸை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு, பிளாஸ்மாவை பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் புரிஞ்சிருச்சா? அதாவது மைய விலக்கு முறை. சென்டர்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அதில் சென்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு எந்த டைரெக்ஷனில் எப்படி வேணுமோ அப்படி வந்து ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகி அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸில் தேவையானது அந்த செடிமெண்டேஷன் அடியில் வந்துடும், லிக்விட் ஸ்டேட் மேலே நிற்கும். சரிங்களா? அப்படி ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். இதுக்கு இந்த ஃபோர்ஸ்க்கு தான் என்ன சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஃபோர்ஸ்க்கு பேர் என்ன? அப்போ அந்த சென்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் என்ன? சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அதாவது இங்கேருந்து இந்த ஃபோர்ஸ் இங்கே கிடைக்கும் இல்லையா, இந்த இடத்துல இருந்து சுற்றுது, இங்கேருந்து கட்டி விட்டுருக்குற மாதிரி. கட்டலைன்னா என்ன ஆகும், கீழே போய் தானே விடும். அதனால் இங்கேருந்து கட்டி விட்ட மாதிரி தான் இது அர்த்தம். இங்கேருந்து கிடைக்கக்கூடிய இந்த டெஸ்ட் டியூபுக்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பேர் என்னென்னா சென்ட்ரி இன் ஃபோர்ஸ் கிடைக்குதா. இந்த ஃபோர்ஸ்க்கு பேர் என்னென்னா centrifugal force. Centrifugal force. சரிங்களா? இது ஒன் வேர்டை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? on being rotated by centrifugal force. சரிங்களா? very high speed. இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம செப்ரேஷனில் சப்ளிமேஷனும் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸும் பார்த்தோம். சரிங்களா? அடுத்த கிளாஸில் உங்களுக்கு வந்து ரிமைனிங் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, சிம்பிள் டிஸ்டிலேஷன், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு இன்றைக்கி ஹோம்ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே நம்ம எழுத போகிறோம். சப்ளிமேஷனும் அண்ட் டேபிள் பார்த்தோம் இல்லையா, அதாவது மிக்சரோட டைப்ஸு, என்னென்ன மிக்சர்ஸ் இருக்குது, அதை எப்படி செப்ரேஷன் பண்ணுறதுன்றது ஒரு டேபிள் பார்த்தோம் இல்லையா, அந்த டேபிள் எழுதணும். அண்ட் தென் சப்ளிமேஷன் மெத்தடும் அண்ட் சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட், இதை மூணையுமே நீங்கள் எழுதணும். சரிங்களா? வித் டயக்ராம் கம்பல்சரி. அந்த நீங்கள் அடுத்த லாஸ்ட் லெசனில் நீங்கள் பண்ண மாதிரி டயக்ராம் சிலர் வரையாமல் விட்டதெல்லாம் இருக்கக்கூடாது. இதுக்கு இம்பார்ட்டண்ட் டயக்ராம் தான். சரிங்களா? இந்த டயக்ராமும் வரையணும் அண்ட் சப்ளிமேஷனுக்கு உள்ள டயக்ராம். சரிங்களா? இந்த டயக்ராம், சப்ளிமேஷன் டயக்ராம், இது ரெண்டையுமே நீங்கள் வரையணும். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு ஹோம்ஒர்க். டேபிள் அண்ட் சப்ளிமேஷன், சென்ட்ரிஃபிகேஷன், இது மூணுமே நீங்கள் வரைஞ்சி நீட்டாக எழுதி அனுப்பணும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.